பெருமழலை குறும்ப நாயன்மார் பெருமழலை என்ற ஸ்தலத்தில் அவதரித்தவர். சுந்தரமூர்த்தி நாயன்மாரை நேரில் காணாமலும் அவரை ஞான கண்களாலும் மனக்கண்களாலும் குருவாகவும் தெய்வமாகவும் ஏற்றுக்கொண்டு சுந்தரரின் திருநாமத்தை தினமும் தியானிப்பதே இவரது முதன்மையான சிவ வழிபாடும் குரு பக்தியும் ஆகும். அட்டமா சித்திகளை பெற்றவரும் இவரே. கபால மோட்சம் அடைந்த மகானும் இவரே. இவர் சிறுவயது முதலே சிவபெருமான் மீது பக்தியும் அன்பும் கொண்டிருந்தார். யோக கலைகளில் சிறந்து விளங்கியவர். நம சிவாய என்னும் திரு ஐந்தெழுத்தினை இடைவிடாது உச்சரித்துக் கொண்டிருப்பார். அடியார்களுக்கு செய்யும் தொண்டு இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும் என்ற கொள்கையோடும் சிவன் அடியார்களை கண்டதும் அவர்களை எதிர்கொண்டு அழைத்து உபசரித்து அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை குறிப்பறிந்து கொடுத்தும் மகிழ்ச்சி கொண்டார். தியானத்தாலும் ஞான திருஷ்டியாலும் தன் தவ வலிமையாலும் தன் குருநாதரான சுந்தரமூர்த்தி நாயன்மார் இவ்வுலக வாழ்வு முடியப் போகிறது என்ற உன்னத உண்மையை கண்டறிந்தார். நாளை என் குருநாதர் சுந்தரர் சோழ நாட்டு தலமான கொடுங்கோலிலிருந்து சிவபெருமான் அனுப்பும் வெள்ளை யானையின் மீது ஏறி உடலோடு கைலாசமலைக்கு செல்ல போகிறார் என்பதை தன் ஞான கண்ணால் முன்கூட்டியே கண்டறிந்தார். அணிகை ரணயோகம் கபாலம் பிறந்த கதை, அதாவது கபால முக்தி பிறந்த கதை. இந்த செய்தியை அறிந்த குறும்ப நாயன்மார் சொல்லனாத துயரம் அடைந்தார். என் குருநாதர் கைலாசம் சென்ற பிறகு அவரை பிரிந்து நான் மட்டும் இந்த பூமியில் எப்படி வாழ்வேன் என்று அவர் கைலாசம் செல்வதற்கு முன்பாகவே நான் என் யோக வலிமையால் கைலாசம் சென்று அவருக்கு முன்பாக அந்த வாயிலில் நிற்பேன் என்று சபதம் ஏற்றார். அடுத்த கணமே அவர் பத்மாசனத்தில் அமர்ந்து தியானத்தில் மூழ்கினார். யோக கலையில் மிக உயரிய நெறியான அணிகே ரணயோகம், பிராணாயாமம் மற்றும் குண்டலினி சக்தியை உச்சிக்கு கொண்டு செல்லும் முறை. இந்த முறையில் தன் மூச்சையும் குண்டலினி சக்தியையும் மூலாதாரத்திலிருந்து படிப்படியாக மேலே எழுப்பினார். புருவ மத்தியை கடந்து தலை உச்சிக்கு, அதாவது பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய தலை உச்சிக்கு கொண்டு சென்றார். தன் கபாலத்தை தலையின் உச்சி பகுதியை யோக சக்தியால் பிளந்து தன் உயிரை உடலிலிருந்து வான் வழியாக கைலாசத்திற்கு அனுப்பினார். உடலிலிருந்து பிரித்து வான் வழியாக கைலாசத்திற்கு அனுப்பினார். தன் குருநாதரான சுந்தரமூர்த்தி நாயன்மார் பூமியிலிருந்து புறப்படுவதற்கு ஒரு நாள் முன்பாகவே பெருமழலை குறும்ப நாயன்மார் கைலாச மலையை சென்றடைந்து ஈசனின் திருவடி நேரில் என்றுமே அழியாத பேரின்ப முக்தி நிலையை பெற்றார். உணர்த்தும் பாடம்: இறைவனை அடைவதற்கு பல நூல்களை கற்பதோ கடுமையான சடங்குகள்